Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரவேசிகாவுடைய பேப்பர் 3க்கான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸோ பிரவேசிகா தேர்ட் பேப்பரை வந்து 2 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஹிந்தி அண்ட் செகண்ட் செக்மெண்ட் தமிழ். தமிழ் மதர் டங்காக இருக்கிறவங்க தமிழ் எழுதலாம். ஸோ அதர் தென் தட் நம்ம தமிழ் தெரியாதுங்கிறவங்களுக்கு ஈஸி லாங்குவேஜஸ் இருக்குது, மற்ற லாங்குவேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் நம்ம இங்கே சொல்ல போகிறது தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஹிந்தி வந்து 50 மார்க்ஸ் வரும் அண்ட் தமிழ் 50 மார்க்ஸ் வரும். ஸோ இந்த ஹிந்தியில் வந்து 50 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ரொம்ப நம்பர் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஜென்ரல் எஸ்ஸே. ஜென்ரல் எஸ்ஸே வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்று தான் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து 15 மார்க்ஸ். ஸோ இது எப்போவுமே எப்படி எழுதணும் அப்படின்னா அந்த சினாப்சிஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக எழுதுங்க. அண்ட் இந்த ரூப்ரேகாவெல்லாம் கரெக்டாக கொடுங்க, சைட் ரேட்டிங்ஸ் கொடுங்க. ஸோ ஜென்ரலான விஷயங்களாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஜென்ரலான விஷயங்கள்லாம் நிறைய விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ முக்கியமாக காந்திஜி எஸ்ஏஸ் பண்ணி கேட்பாங்க. காந்திஜி அப்படின்னே டைட்டில் இருக்குது. ஸோ காந்திஜியை பற்றி நமக்கு சத்யகாசோட நிறைய படிச்சிருக்கோம். அதை வச்சே நம்ம ஒரு எஸ்ஏவை க்ரியேட் பண்ணலாம். தீபாவளி பற்றி கேட்கலாம். ஸோ இதில் நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பிரவேசிகாலையும். ஸோ அந்த டாபிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் புக்கில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் டைட்டில்ஸ் போட்டு புக்கில் இருக்கிற மாதிரி தான் எழுதணும் அப்படிங்கிறது இந்த ஜென்ரல் எஸ்ஏ கிடையாது. நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களும் இந்த ஜென்ரல் எஸ்ஸேல நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் லெட்டர் ரைட்டிங் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஒரு லெட்டருக்கு 8 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த லெட்டருக்கு எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரம் வேணுங்கிற லெட்டருக்கு ஃப்ரம் போடணும், டூ வேணுங்கிற இடத்துல டூ போடணும். ஸோ எது அந்த நேம் அண்ட் பிளேஸ் வந்து லெஃப்ட்டில் எழுதணுமா ரைட்டில் எழுதணுமா, சிக்னேச்சர்ஸ் வந்து அந்த யூ ஆர் ஃபெய்த்ஃபுல்லி, யூ ஆர் ஒபீடியன்ட்லி இதெல்லாம் கொடுக்குற இடத்துல ரைட்டில் வருமா லெஃப்ட்டில் வருமா, இதெல்லாம் கரெக்டாக பார்த்து போடுங்க. லெட்டருக்குன்னு ஒரு சில ஃபார்மட்ஸ் இருக்குது, அந்த ஃபார்ம் மாற்றிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபார்ம் பர்னேக்கி தரிக்கா ரொம்ப நம்பர். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன்று தான் எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபார்ம் பர்னேக்கி தரிக்கா ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம அதை வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஒரு 7 மார்க்ஸ், அதுக்கு 7 மார்க்ஸ் இருக்குது. 7 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 போட்டதுக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வேர்டில் எழுத போகிறோம். நம்பர் 2க்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது 1 வேர்டில் தான் எழுத போகிறோம். ஸோ இதில் வந்து செலாட் ஃபில் பண்ணுறது இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனில் ஃபில் பண்ணுறது இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லாத்துக்கான ஆன்சர்ஸும் பார்த்துருங்க. ஸோ இதுலேயே ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த பேப்பரில் அப்படின்னா அந்த ஃபார்ம் பர்னேக்கி தரிக்கா தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது தெரிய மாட்டேங்குதுங்கிறதுக்காக தான் இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லா ஃபார்மையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 4th ரோம நம்பர் ப்ரிசி ரைட்டிங். அந்த ப்ரிசி ரைட்டிங் வந்து ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், ஒரே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜை நம்ம 1/3 வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசேஜில் வந்து ஒரு 150 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை 50 வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரிசி ரைட்டிங். அந்த கண்டென்ட் எதுவுமே மாறக்கூடாது. அதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் மாறாமல் 150 வேர்ட்ஸாக இருக்கிறத 50 வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இதில் வந்து இதுக்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 5 விஷயம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசேஜ் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கு ஒரு டைட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹெட்டிங் கொடுத்தா இது பேசேஜுக்கு சூட்டபுளாக இருக்கணும், ஒரு டைட்டில் ரெடி பண்ணிக்கோங்க, ஷீர்ஷக். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ரஃப் டிராஃப்ட் எடுக்கணும். நக்கல் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் டிராஃப்ட் எடுக்கணும். அது ஹிண்ட்ஸ் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை முக்கியமான பாயிண்ட்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், ஒரு வேர்டாக கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். இந்த நக்கல் காஃபி வந்து எடுக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ரஃப் டிராஃப்டை க்ராஸாக வந்து கட் பண்ணி விட்டுருணும். அடுத்து அசல் காஃபி வந்துட்டு இதில் தான் மெயின் கண்டென்ட். இந்த 50 வேர்ட்ஸுக்குள்ளே நம்ம இந்த கண்டென்ட்டை இதில் தான் கொடுக்க போகிறோம். அதை வந்து இந்த பாயிண்ட்ஸு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வச்சு இங்கே அசல் காஃபி எழுதுங்க. அந்த அசல் காஃபி எழுதும் போது தான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அசல் காஃபி எழுதி முடிச்சதுக்கப்புறமா குல் சப்த சங்கியா டோட்டல் கிவன் வேர்ட் அப்படிங்கிறது தான். அது வந்து எவ்வளோ வந்து கொஸ்டின் பேப்பரில் இருந்தது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி எழுதிட்டு உபயோகித் சப்த சங்கியா எவ்வளோ வச்சு நம்ம யூஸ் பண்ணி இந்த பேராகிராஃபை கன்வெர்ட் பண்ணிக்கோங்கிறதையும் நம்ம எழுதின அசல் காஃபியில் கவுண்ட் பண்ணி நீங்கள் இங்கே எழுதணும். அந்த நம்பர்ஸ் முக்கியம். ஸோ இதில் 5 விஷயம் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நக்கல் காஃபி, அசல் காஃபி, குல் சப்த சங்கியா, உபயோகித் சப்த சங்கியா, இந்த மாதிரி தான் இந்த ப்ரிசி ரைட்டிங் இருக்கணும். இது வந்து ஒரு 1 பேஜ் 1.5 பேஜ் அது வந்து ஒரு 2 பேஜஸ்க்குள்ளே வந்துடும். ஏன்னா ரஃப் டிராஃப்ட் எழுதணும், ஃபேர் டிராஃப்ட் எழுதணும். ஃபேர் டிராஃப்ட் எழுதும்போது ஹெட்டிங் போடணும். முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 ஃபார்மேட் இருக்கணும். எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து கொஷின் பேப்பரில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கிறத நம்ம எழுதணும். அடுத்தது 5th and 6th ரோமன் நம்பர் டிரான்ஸ்லேஷன். 5th வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஹிந்தியில் பேசேஜ் இருக்கும், அது வந்து தமிழ் ஒரு இங்கிலீஷில் எழுதணும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட் அப்படின்னு பார்த்துட்டு அந்த லாங்குவேஜஸில் எழுதுங்க. ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுறீங்க. ஸோ நிறைய இடத்துல என்ன சொன்னால் நான் வந்து தமிழில் எழுதணும்னு நினச்சேன், பட் இங்கிலீஷில் எழுதிட்டேன், எனக்கு இங்கிலீஷ் எழுதணும்னு நினச்சேன் தமிழ்
எழுதிட்டேன். இந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். ஒரு லாங்குவேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து எந்த டிரான்ஸ்லேஷன் இருந்தாலும் சரி, அதுக்கான கரெக்ட் இங்கிலீஷ் ஆர் தமிழ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். நீங்களாக ஒரு கதை எழுத வேண்டாம், கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதுங்க. அண்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து 6th ரோமன் நம்பர் பார்த்தோம்னா தமிழ் ஒரு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எப்போவுமே வந்து ஒரு தமிழ் வேர்டுக்கும் இங்கிலீஷ் வேர்டுக்கும் என்ன ஹிந்தியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு எழுதலாம். ஒரு சில டைம் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ ஆகாயம் அப்படின்ற வார்த்தை எடுத்தோம்னா நிறைய வேர்டு ஹிந்தியில் இருக்குது. அப்போ எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து கிராமட்டிக்கல் சென்டென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சு எழுதணும். ஸோ இதில் வந்து ரொம்ப என்ன முக்கியமான இந்த டிரான்ஸ்லேஷன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஈக்குவலண்ட் ஹிந்தி வேர்டு அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஹிந்தியில் இருந்தேன்னா ஈக்குவலண்ட் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு தெரிஞ்சு வச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டிரான்ஸ்லேஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷனை டெய்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் எழுதி பாருங்கள். தெரியாத வச்சுட்டா உங்கள் மேம்கிட்ட கேளுங்க, உங்கள் ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டிங்கன்னாவே அவங்க ஈஸியாக சொல்லி தருவாங்க. டீச்சர்ஸ்கிட்ட கேட்டிங்கனாவே அவங்க சொல்லுவாங்க இந்த வேர்டுக்கு இதை தான் போடணும் அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக சொல்லி தருவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் 50 மார்க்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் தமிழ் அப்படின்னு சொல்லி இல்லையா, தமிழுக்கு 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரோமன் நம்பர் 1ல் என்னென்னா திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடி மாறாமல் வார்த்தை மாறாமல் என்ன பண்ணணும், அந்த 2 லைன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டார்டிங் எண்டிங் இருக்கும். நம்ம எப்படி தொகை எழுதுவோமோ அந்த சேம் ஃபார்மேட் தான் இந்த திருக்குறளுக்கும். 4 கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்க. ஒரு திருக்குறளுக்கு 5 மார்க், 2 எழுதுனா 10 மார்க். ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். திருக்குறள்லாம் நம்ம ஈஸியாக எழுதிடுவோம் இல்லையா. அடுத்தது போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ், அதாவது 6 கொஸ்டினுக்கு எடுத்து 3 கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க். ஸோ எப்போவுமே வந்து எந்த கொஸ்டின் ஆன்சர்ஸாக இருந்தாலும் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். 5 பாயிண்ட்டாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதை வந்து ஒரு பேசேஜாக கன்வெர்ட் பண்ணி எழுதும்போது ஒரு ஹாஃப் பேஜ்க்கான ஒரு பேசேஜ் மாதிரி இது வந்துடும். பேராகிராஃப் கொஸ்டின் மாதிரி இது வந்துடும். அடுத்தது அனடேஷன். இது வந்து போயம்லேருந்து கேட்கக்கூடிய அனடேஷன். 4 ஆப்ஷன் கொடுத்து 2 எழுதணும். ஒரு அனடேஷனுக்கு 5 மார்க்ஸ். ஸோ இதுலேயும் இடம், பொருள், விளக்கம், சிறப்பு, இந்த 4 ஹெட்டிங் யூஸ் பண்ணுங்கள். இடம், இந்த லைன்ஸ் வந்து எந்த போயம்லேருந்து வந்திருக்கு, எந்த கவிதையிலேருந்து வந்திருக்கு, யார் எழுதியிருக்காங்க. பொருள், இதோட ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். விளக்கம் வந்து இது வந்து எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி இடங்கள்லேருந்து இது சொல்லப்பட்டு இந்த கருத்து கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போயமில் எழுதணும். சிறப்பு, அந்த கவிதைக்கோ அந்த போயமுக்கான சிறப்பு என்ன, ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது சிறப்பில் எழுத போகிறோம். இந்த 4 ஹெட்டிங் வந்து இந்த அனடேஷன்ஸில் இருக்கணும். அண்ட் அடுத்தது 4th ரோமன் நம்பர். 4th ரோமன் நம்பர் வந்து லெசன் எஸ்ஸே. இங்கே இதில் வந்து தமிழ்லேயே ஒரு சில லெசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, பந்து பிறந்த கதை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த லெசன்ஸ்லேருந்து வரக்கூடிய எஸ்ஸே. இது வந்து 1 to 1.5 பேஜஸ் எழுதலாம். எப்போவுமே இது வந்து ஹிந்தியில் எப்படி ரூப்ரேக்கா போடுங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தமிழில் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. ஸோ குறிப்பு சட்டகம் முன்னாடியே போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்ஸாக நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அழகாக இருக்கும். இதுவும் முன்னுரை முடிவுரை போட்டு ஒரு எஸ்ஸேவை நீங்கள் எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் தமிழ் அண்ட் ஹிந்தி 3rd பேப்பரை நம்ம கவர் பண்ணி எழுத போகிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.